வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆயிரக்கணக்கில் அதிகரிக்கப்படும் அரசு ஊழியரின் கொடுப்பனவு, வெளியான மகிழ்ச்சி தகவல். வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். மத்திய வங்கி விடுத்துள்ள முக்கிய அறிவித்தல். யாழில் தவறான முடிவெடுத்து சிறுமி உயிரிழப்பு. இலங்கைக்கு படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள் முதலிடத்தில் எந்த நாடு தெரியுமா? இனி விரிவான செய்திகள். துறைமுக அதிகார சபை ஊழியர்களுக்கு வழங்கப்படும் வருடாந்த கொடுப்பனவு 60,000 ரூபாயினால் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இதுவரை வழங்கப்பட்ட 1,00,000 ரூபாய் கொடுப்பனவு 1,60,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை துறைமுக அதிகார சபையின் நிர்வாக இயக்குநர் பொறியியலாளர் கனக ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வருடம் வழங்கப்படவுள்ள 1,60,000 ரூபாய் கொடுப்பனவு ஏப்ரல் மாதத்தில் 80,000 ரூபாவாகவும் மீதமுள்ள 80,000 ரூபாய் டிசம்பர் மாதத்தில் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், துறைமுக அதிகார சபையினால் ஈட்டப்படும் லாபத்தில் 5 பில்லியன் ரூபாய் சுகாதாரம் மற்றும் கல்விக்காக ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. துறைமுக அதிகார சபை ஊழியர்களில் 90% மாத சம்பளம் 3 அல்லது 4 லட்சத்திற்கும் அதிகமாக காணப்பட்டது. ஒரு சராசரி தொழிலாளி 3 லட்சம் ரூபாய்க்கு மேல் சம்பளம் பெறுவதாகவும், கொழும்பு துறைமுகத்தில் உள்ள JCT முனையத்தில் பணிபுரியும் ஒரு சராசரி ஊழியர் மாதத்திற்கு 600 முதல் 700 மணி நேரம் வரை கூடுதல் நேரம் வேலை செய்வதாகவும் நிர்வாக இயக்குநர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை விடுவிப்பதில் ஏற்பட்ட தாமதம் தற்போது தீர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தை சுங்க ஊடக பேச்சாளர் சீவலி அருக்கோட தெரிவித்துள்ளார். அதன்படி அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் சிக்கியுள்ள வாகனங்களை விடுவிக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வாகன இறக்குமதிக்கான தடை நீக்கப்பட்டு பிப்ரவரி முதல் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டது. வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது ஏற்பட்ட சட்ட சிக்கல் காரணமாக இறக்குமதி செய்யப்பட்ட பல வாகனங்கள் சுங்கத்திலிருந்து விடுவிக்க அனுமதிக்கப்படவில்லை. அந்த தடையை நீக்கும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நிதியமைச்சர் என்ற வகையில் அண்மையில் விசேட அறிக்கை வர்த்தமானி ஒன்றை வெளியிட்டார். சுமார் 3 கப்பல்கள் மூலம் அம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு வந்த 500 வாகனங்கள் இதுவரை விடுவிக்கப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் சிவலி அருக்கொட தெரிவித்துள்ளார். திரைசேரி உண்டியல்களின் ஏல விற்பனை குறித்து இலங்கை மத்திய வங்கி முக்கிய அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. 1,500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் 26ஆம் தேதி ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்படவுள்ளது. இதன்படி 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 20,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனை செய்யப்படவுள்ளன. அத்துடன் 182 முதிர்வு காலத்தை கொண்ட 30,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனையினூடாக வழங்கப்படவுள்ளது. 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 50,500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனை செய்யப்படவுள்ளதாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழில் தவறான முடிவெடுத்து சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார். கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் கண்ணா சஞ்சிகா என்ற 17 வயது சிறுமியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த சிறுமி கடந்த 20ஆம் தேதி தவறான முடிவெடுத்து அதிக மாத்திரைகளை உட்கொண்டுள்ளார். இந்த நிலையில் அவரது பெற்றோர் அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இம்மாதத்தின் முதல் 20 நாட்களில் மாத்திரம் 1,48,983 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். குறித்த விடயம் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வருடத்தில் 6,41,961 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதத்தில் மட்டும் இந்தியாவில் இருந்து அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர். மேலும் ரஷ்யா, ஜெர்மன், பிரிட்டன், பிரான்ஸ், சீனா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளும் அதிக சுற்றுலா பயணிகள் மற்ற நாடுகளாகும். இத்துடன் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. ஆயிரக்கணக்கில் அதிகரிக்கப்படும் அரசு ஊழியரின் கொடுப்பனவு, வெளியான மகிழ்ச்சி தகவல். வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். மத்திய வங்கி விடுத்துள்ள முக்கிய அறிவித்தல். யாழில் தவறான முடிவெடுத்து சிறுமி உயிரிழப்பு. இலங்கைக்கு படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள் முதலிடத்தில் எந்த நாடு தெரியுமா?
இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.